வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல என்னைக்கு எபிசோட் வந்தோம் அப்படின்னா சிறப்பாக இருந்தது. ஃபன் டாஸ்க், நிஜமாவே ஃபன்னாக இருந்தது. அந்த டாஸ்க் வச்சாங்கல்ல சாங்ஸ், அதுலேயும் அரோராவுடைய எனர்ஜி இருக்குல்ல, ஏரோரா அவங்களுடைய எனர்ஜி பார்த்தீங்கன்னா காலையிலே லைவில் பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுது, பயங்கர எனர்ஜியாக வந்து இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. தூங்குறாங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கொடுத்துருந்தாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு பாடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி பயங்கர எனர்ஜியாக இருந்தாங்க. அப்போ தான் புரிஞ்சது பசங்க ஏன் ஓட்டு போடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எனர்ஜியை விட ஒரு 10 மடங்கு எனர்ஜி டாஸ்கில், அதான் பிக் பாஸே பாராட்டினாரு. இதுதான் உங்களுடைய மேக்ஸிமம் எனர்ஜி, இதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம எனர்ஜியாக இருந்தாங்க இன்னைக்கு இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை. இப்போ அடுத்து ஆரம்பத்திலே வந்து காரம் அந்த சம்மந்தமான பிரச்சனை ஒன்று. இந்த நைட்டு காரம் அதிகமாக போட்டாங்க, அதை போட மாட்டிங்களா பார்த்து எல்லாரும் சாப்பிட்றோம்ல அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. காரம் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரு வேலை தானே, அது கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை கரெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக முடிக்க வேண்டிய வேலை அது. எந்த அளவுக்கு சாஃப்டாக முடிக்கணும்னா, பார்வதி வந்து அந்த சிங்கில் எடுத்துகிட்டு போயிட்டு சாம்பார் ஒரு துளி இருந்துட்டு எடுத்து போட்டு, அப்புறம் எஃப்ஜே கேட்கும்போது வந்து ரொம்ப கூலாக, அதுக்கு முன்னாடி பார்வதி அந்த அளவுக்கு கூலாக பார்த்துருக்க மாட்டோம், அவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணாங்களே, அந்த மாதிரி முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. இங்கே இவங்க கெமி கேட்க உள்ள சம்மந்தமே இல்லாமல் கமருதன் அவர் வர, இவங்க 2 பேர் வாடா போடான்னு சொல்லாத சாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சூர்யா மாதிரி அவர் பில்டப் கொடுக்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல. ஸோ பஞ்சாயத்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கானா வினோத் எனக்கு ஓகே, பட் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ சாண்ட்ரா வந்து இதுக்கு நம்ம வரல, திவ்யா வந்து சமைக்கிறேன்றாங்க, சாண்ட்ரா வந்து அதுக்கு நம்ம வரல, அவ்வளோதான் விடு அப்படின்லாம் சொல்ல, அவங்களுக்கு அந்த கடுப்பு இருக்குல்ல கிச்சன் டீமு. அதுவும் திவ்யா வந்து அவங்க மறுநாள் காட்டுறது திவ்யா அதிகமாக, உள்ளே இருக்கிற எல்லாருமே அதை காட்டுவாங்கன்னு வச்சிங்களேன். இந்த மறுநாள் வந்து கானா வினோத் அவர் கேட்குறாரு, அவர் டாஸ்கில் அவரே பொறுமையாக தான் கேட்குறாரு. ஓ இதுதான் சமைச்சிட்டு இருக்கீங்களா, அப்போ நான் அதே எழுதிட்டோமா மெனுவில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. ஸோ அதில் அவருக்காக அது காரம் அப்படின்னு சொல்கிறாங்க, எடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ அதில் வந்து அரோரா வந்து கேட்க சொல்லிட்டு தான் கொடுக்குறாங்க திவ்யா. இந்த மாதிரி எல்லாரும் கேட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், இந்த காரம் அதிகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க கொடுக்க வேண்டியிருக்கு, கொடுக்குறாங்க. இப்போ கெமி வந்து எனக்கு அப்படின்றாங்க. ஐம் சாரி கெமி, ஐம் சாரி, நைட்டு நீ கம்ப்ளைண்ட் பண்ண, இது காரம் அதிகமாக இருக்குது இதில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் கர்ட் இருக்குல்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கிறாங்க. அப்படி சொல்லும் போது எனக்கு என்ன மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்கிறாங்கன்னு மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. அப்பயே வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் கெமி. அப்போ போயிருந்தாங்கன்னா சீன் வேறு. ஆனால் வாங்கிக்கிறாங்க, போய் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து மறுபடியும் ரம்யா வந்து காரம் எல்லாரும் சாப்பிட்றோம்ல, கொஞ்சம் பார்த்து போடலாம்ல அப்படின்லாம் சொல்ல, எம்மா இது எல்லாருக்கும் சமைச்சது இல்லை, இங்கே பிக் பாஸ் வந்து புதுசாக டாஸ்க் வேறு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காருல, இப்போ யார் வேணால் அந்த போர்டில் என்ன வேணால் எழுதலாம், அதை எழுதுறத வந்து அவங்க சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வினோத்துக்காக சமைச்சது, எக்ஸ்ட்ரா இருந்ததுனால உங்களுக்கு கொடுத்தோம், அவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். எக்ஸ்ட்ரா ஏன் சமைச்சிங்க ஒரு ஆளுக்குன்னா இவ்வளோ சமைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கெமி அங்கே கேள்வி கேட்க வராங்க. அங்கே தான் தப்பாகுது. ஸோ அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு எதாவது இருக்கா அந்த டீமில் இருக்கவங்க? இவங்களுக்கு வந்து அதை ஏன் சாப்பிடணும், உங்களுக்கு காரம் அதிகம்னு சொல்கிறீங்களா, வேணான்னு விடுங்கன்னா, நான் எனக்கு எல்லாரும் சாப்பிட்டா எனக்கு சாப்பிடணுன்றாங்க. சரி சாப்பிடுங்க அதே அப்படின்னா, அப்போ காரம் அதிகம்னு சொல்லக்கூடாது இல்லை அந்த விஷயத்தில். ஸோ இப்போ அதை வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வர அவ்வளோதான், கடுப்பாயிட்டு எல்லாருமா சொல்வீங்க. அங்கே கனி அக்கா மட்டும்தான் சாஃப்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. சாண்ட்ரா வந்து மூஞ்சி லட்சம் மாதிரி காரமாக இருந்தால் ஓரமாக வை அப்படின்ட்டாங்க. அவங்க கடுப்பு நைட்டே காட்டினாங்கல்ல, அந்த கடுப்பை எதிர்லையும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தான் கொடுக்க வேணான்னு சொல்கிறேன், இதெல்லாம் ஏன் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, இப்போ உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்களான்னு கெமி ஆரம்பிக்க, கனி அக்கா மட்டும்தான் சாஃப்டாக ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க அன்பு கேங்கை சேர்ந்தவர்கள் கெமி. ஸோ அதனால் அப்படி தான் பண்ணுவாங்க கெமி கிட்ட அக்கா. மற்றவங்க யாராவது இருந்ததா, இதே திவாகரந்தத்தில் இருந்திருந்தா, இல்லைனா இந்த வைல்ட் கார்டில் யாராவது இருந்திருந்தாங்கன்னா அக்கா கனி அக்கா காட்டியிருக்கிற முகமே வேறு. முதல்ல அவங்க தான் அது மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா கெமி வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அழுததெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது. கிச்சன் டீமில் மட்டும் இல்லை, அது பார்க்குறவங்களுக்கும் அது கடுப்பாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, கிச்சன் டீமில் ஒர்க்கு அதிகம் இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது. இதில் என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னு மற்றவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது, இது கனியக்கா இல்லை கெமி இந்த மாதிரி வியன்னா இவங்கெல்லாம் இருந்திருந்தா அப்போவும் அதுதான் விக்கல் சொல்வாரா, என்டர்டெயின்மெண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க்கு அதிகம் இல்லை அந்த பக்கம். இவங்க ஒர்க்கை விட, மாப் போடுறவங்கள விட, வாஷ்ரூம் பார்க்குறவங்கள விட அந்த பக்கம் கிச்சனில் வேலை அதிகம் இல்லை. அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற டைமில் அவங்க அவ்வளோதானே பண்ண முடியும். ஆனால் இவர் வந்து அது மாதிரி சொல்கிறாரு, இவர் அப்படி தான் சொல்லுவார். ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டே பெஸ்ட்டு ஒஸ்ட்டு சொல்கிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டுக்கு ரம்யா சாண்ட்ரா 2 பேரும் போயிட்டு விக்கல்ஸை குத்துறாங்க. இப்போ விக்கல்ஸும் ரம்யா வந்து சாண்ட்ராவை குத்துறாங்க.
இப்போ விக்கல்ஸும் சாண்ட்ராவும் சேர்ந்து ரம்யாவை குத்துறாங்க. இது மாதிரி மாறி மாறி 3 பேருமே கேப்டன். என்ன ஒர்ஸ்ட்ல ஃபுல்லாக கேப்டனாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கலாச்சிட்டு இருந்தாரு. அது வந்து இவங்க வாண்டடாக பண்ண மாதிரி தெரியல. ரம்யாவை அவர் குத்துனார் விக்கல்ஸு. அதுக்கு என்ன காரணம்னா நான் பார்க்கல அப்படிங்கிறாரு. நான் பார்க்கல அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரீசனான்னு எனக்கு புரியல. நீ பார்க்கல அப்படின்னா அதே தான் அவங்களும் சொல்லுவாங்கல்ல, நானும் பார்க்கல அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுத்தது ரம்யா. இதில் சம்மந்தமே இல்லாமல் சாண்ட்ரா மேலே கேஸ் எதுறாங்க. சாண்ட்ரா அதை பண்ணல. சாண்ட்ரா வந்து பேக்கு மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஆப்ஷன். அவங்க சூஸ் பண்ண ஒரே ஆப்ஷன் வந்து பிரஜன் பெஸ்ட்டுக்கு. அதாவது 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ரம்யா, பிரஜன், அப்புறம் இன்னொருத்தங்க கெமின்னு நினைக்கிறேன். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா பிரஜனை சூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி இவங்க ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன ஆப்ஷன் கொடுத்தாங்களோ அதிலிருந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதில் பஞ்சாயத்தே இல்லை. நான் டீம் வந்து அதுக்கப்புறமா ரம்யாவை கூப்பிட்டு உட்கார வச்சு, அதுவும் குறிப்பாக சபரி, எஃப்ஜே, அப்புறம் அரோரா 3 பேருமே வந்து எதுக்கு விக்கல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க வந்து அவங்க ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றிட்டாங்க ரம்யா. அதுக்கப்புறம் கம்ருதன் வர இதெல்லாம் அவங்க சபரி எஃப்ஜே பேசுனதெல்லாம் வரல எபிசோடில், இது லைவ்ல வந்தது. இங்கே எபிசோடில் பார்த்தீங்கன்னா கம்ரு வந்து கேட்குறாரு. கம்ரு கிட்ட வந்து அவர் என்ன பார்க்கலன்னா நான் பார்க்கலல்ல, நானும் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கம்ருதனாக இருக்கட்டும், கம்ருதன் கூட அந்த கேங் இல்லைன்னு வச்சிங்களேன். அவர் அப்பப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து பேசுவார், நியாயம் பேசுகிறேன்னு. இவங்க எஃப்ஜே, அவங்க சபரி, இவங்கெல்லாம் எதுக்காக வர்றாங்க? ஏன் விக்கல்ஸ் விக்ரம்க்கு வந்து கொடுத்த அப்படின்னு ஏன் கேட்குறாங்க? அவர் இந்த பக்கம் ரம்யாவை குத்துனார்ல. ஆனால் அங்கே ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. அதுதான் அவங்கள ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. என்னால் முடியல, நான் கிளம்புறேன், அதாவது எல்லா எஃபோர்ட்டும் நான் போட்டேன், ஆனால் அவர் பார்க்கலன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அரோரா அங்கேயும் சொல்கிறாங்க, ஆமாம் அவர் நிறைய வேலை செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது ஒருத்தர் குத்தி தானே ஆகணும். இப்போ விக்கல்ஸை வந்து குத்தும் போது விக்கல்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, லைவ்ல அந்த டீமை கூப்பிட்டு வச்சு பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பாயிண்ட், இதெல்லாம் பாயிண்ட் முக்கியம். பெஸ்ட்டு ஒஸ்ட்டெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து நம்ம டீம் கேப்டன் ஆகணும், கேப்டன்சி டாஸ்க்கு போகணும், அதை தான் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. மைண்டு வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசுனுங்கிறியா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒஸ்ட்டுன்னு குத்துனது உன்னை, பிரஜனுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு குத்துனாங்க. அந்த பிரஜனுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்கிறதே செம்ம காமெடி. என்னன்னா அவர் ஏதோ கேரக்டர் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன கேரக்டர்னா லைவ்ல நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன். இந்த வாய் பேச முடியாதவர் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. அதை தான் த்ரூ அவுட்டாக பண்ணியிருக்காரு போல இருக்கு. அதுக்கு வந்து பெஸ்ட்டா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். ஆனால் கெமி என்ன பண்ணாங்கன்னா, கெமி எஃப்ஜேவோட சேர்ந்து ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்களே வெளியில், ரம்யா அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஒரு பாயிண்ட்டு ஒரு சீனுக்கெல்லாம் வந்து அவர் வியனாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சீன் கிரியேட் பண்ணார். அதுக்காகலாம் வந்து பெஸ்ட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் 2 ஆப்ஷன் கொடுக்கும்போது அவங்க யாரை சூஸ் பண்ணாங்க? பிரஜனை தான். இதில் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா, நீ சொல்லாத இந்த பாயிண்ட்டை பிரஜனுக்கு நீ கொடுத்தா நல்லா இருக்காது, நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வர பிக் பாஸ் வந்து சொல்லுங்கள் சாண்ட்ரா, பாயிண்ட் என்ன பாயிண்ட்ஸ், எதுக்காக காரணம், என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதெல்லாம் சிரிப்பாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்களும் அந்த காரணத்தை சொல்லி சமாளித்தாங்க. இப்போ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாயிண்ட்ஸு. அந்த பாயிண்ட்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த லவ் ட்ராக் ஒன்று, 2 லவ் ட்ராக் இல்லை, அதாவது லவ்வில் இப்போ புதுசாக வருது. 2மே டுபாகோர் லவ் தான். அது என்ன ஒன்று இது ஒன்று அது ஒன்று அப்படின்னு. இப்போ எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா வியன்னா பக்கம் போகிறாருன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அப்படியெல்லாம் இல்லைன்னா உருட்டுகள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, வேறு ஏதாவது செயின் போட்டோமா அப்படின்லாம் கேட்குறாரு. ஓகே அண்ணா அப்படின்னு அப்படியே அழுத்தி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி வரமாட்டேங்குது. சஃபிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறாங்க வேணாம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பார்க்குற சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தானே இருந்தது. இப்போ அங்கே ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்றாங்க. கம்பளத்தில் வந்து இவர் கையில் தாங்குறேன்னு வர்றாரு. இப்படி சூரிய வம்ச படத்தில் இவர் சரத்குமார் தாங்குவார்ல, அந்த மாதிரி கையில் தாங்குறேன்னு வர, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாருன்னு நினைக்கிறாங்க. சொல்லும்போது வேணா கிட்ட ஒரு ஒன்லைன் போடுறான் பாருங்க கரெக்ட் பண்ணுறதுக்கு. கையில் வந்து பூ விழுபான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் விழுந்தீங்கன்னு வச்சிங்களா பூந்தோட்டமே விழுந்த மாதிரி அப்படின்லாம். தம்பி இதில் பயங்கரமான எக்ஸ்பர்ட் போல இருக்கு அவர். ஸோ ஆதிரை அப்புறம் இவங்க இந்த ட்ராக் போனோம், அதுக்கப்புறம் ஆதிரியை வயல் காலில் கூப்பிட்டு வரணும். இதுதான் ஸ்கிரிப்ட் இல்லை, இவங்க லவ் ஸ்கிரிப்டு செம அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புலம்பல், அது ஒரு டுபாகோர் லவ் தான். கம்ருதனை பத்து அவங்க ரம்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரம்யா வந்து பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ரம்யா வந்து பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஏரியா இது ஒரு ஏரியாவாக தான் இருக்கணும். அதுவும் பார்வதிக்கு தெரியும். எல்லாம் உருட்டு மாதிரி என் மைண்டில் இருக்கிறது அப்படியே சொல்கிறேன். ஆமாம் கரெக்டு, நம்ம கெஞ்சி போனால் வந்து அவங்க மிஞ்சி போவாங்க, அவங்கள வந்து கெஞ்ச வைக்கணும், நம்ம கண்டுக்காம போனால் அப்புறம் நம்மளை தேடி வருவாங்க அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. தேடி வந்து மட்டும் என்ன பண்ண போகிறீங்க, ஃபேக் அலிகேஷன் எழுத போகிறீங்க, அதுதானே, மாறி மாறி காரி துப்பிக்க போகிறீங்க, அதுதானே அப்படின்னு தான் சொல்லணும். இதில் பிக் பாஸ் வந்து கலாச்சிட்டு இருந்தார்ல அந்த டாஸ்கில், ஃபன் டாஸ்கில்,
எஃப்ஜேக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்குப்பா உனக்கு சாங்குன்னு. ஏன்னா எஃப்ஜே பர்ஃபார்ம் பண்ணும்போது வியனாவை காட்டுறாங்க, வியனா பர்ஃபார்ம் பண்ணும்போது எஃப்ஜேக்கு ஃபோக்கஸு. அப்புறம் கம்ருதன் பார்த்தீங்கன்னா அவர் டான்ஸ் ஆட வரேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரூட் விட்றான். அதாவது ஃபஸ்ட்டு அரோரா கூட போய் இவர் டான்ஸ் ஆடுறாரு, அதுக்கப்புறமா பார்வதி வந்து இவர் கூட டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது இவன் அந்த பக்கம் கையை காட்டுறான் அரோராக்கு. அவருக்கு அட் அ டைமில் டபுள்ஸு. அவர் ஸ்கிரிப்டை மட்டும் மாற்றவே இல்லை, அந்த டபுள் ஸ்கிரிப்டை அப்படியே தான் போயிட்டுருக்கு. அப்படி இதில் அவர் வந்து வெறுப்பேற்றுற மாதிரி தான் ஊட்டுறாப்புல. வீணாக்கு வந்து ஊட்ட இவங்க பார்த்து யார் ஊட்டினாலும் பல்ல காட்டுவியா அப்படின்லாம் சொல்ல. இதில் அமித் வந்து பார்வதியோட திடீர்னு நேற்று ஒரு பர்ஃபார்ம் பண்ணார், இன்றைக்கும் வந்து ஊட்டி விடு அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காரு. இது என்ன போகுதுங்க, இதில் தப்பாக சொல்ல. பட் இந்த காம்போ புது காம்போ பார்க்கும்போது ஓகே, டாஸ்க்காக பார்க்கலாம். பட் கம்ருதனோட அவங்க போகும்போது தான் நமக்கு கடுப்பாக இருக்குது. அந்த காம்போவை பார்க்கும்போது தான், அது அரோரா கம்ருதனாக இருக்கட்டும் இல்லைன்னா கம்ருதன் பார்வதியாக இருக்கட்டும், அது ஒரு டுபாகோர் ரிலேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுதான் கடுப்பாக இருக்குது. பட் இப்படி காம்போ மாற்றினா அது டாஸ்க்காக பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அவர் அரோராக்கு எடுத்துகிட்டு போய் ஊட்டி விட்டுருக்கிறார் அவர். அதை தானே அந்த வேலையெல்லாம் சிறப்பாக பார்க்குறாரு கம்ருதன் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மறுபடியும் பாயிண்ட்டு கொடுக்க வர்றாங்க. அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்குற இடத்துல சாண்ட்ராவை எதுக்கு ஒஸ்ட்டு குத்துனார் இவர்? நேற்று ஒரு பர்ஃபார்ம் பண்ண வர்றாரு, அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்து வா கிளம்பலாம், இது வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க, இதை சொல்லி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு கேட்பாங்க. அந்த பிளேவை பார்த்துட்டு காரி துப்பிருக்கலாம், ஆனால் வந்து அவங்க ஏஞ்சி போயிட்டாங்க பாயிண்ட்டு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. அது தப்பு தான். ஏன்னா வந்து அவங்க எக்ஸ்ட்ரா கேட்பாங்கன்னா நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபைட் பண்ண பார்க்கணும். அதை விட்டு நீங்கள் ஏன் ஏந்து போகிறீங்க, வெளிநடப்பெல்லாம் செய்கிறீங்க, அது தப்பு இல்லை. அதை தான் விஜேஎஸும் கேட்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ போனாங்க, ஒஸ்ட்டு குத்துவாருன்னு தெரியும், ஒஸ்ட்டு குத்துனார், கரெக்டாக அந்த பாயிண்ட்டை சொல்லி தான் குத்துறாரு. அடுத்து சாம்பார் டீம் வந்து மெனு சொல்லி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒன்று காட்டினாங்கல்ல. ஆக்சுவலி அது ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி லைவில் இவங்கெல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கானா வினோத் வந்து 3, 2, 1 அப்படிங்கிறாரு. கவுண்ட் டவுன் சொன்ன உடனே அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த விக்ரம் டீம். எல்லாரும் ஏஞ்சிக்கிட்டு இந்த சேரு சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சேர் மாதிரி ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாங்களாம்மா ப்ளே ஆரம்பிக்கும் போது. இப்போ வந்து வினோத் வந்து அதுக்கு பொங்கவே இல்லை. நேற்று பொங்குனார், ஒரு கலைஞன் வந்து கெஞ்சக்கூடாது, ஊரெல்லாம் போய் பர்ஃபார்ம் பண்ணுற கலைஞன் நீ ஏன் அவங்கள கெஞ்சு கூப்பிட்ற அப்படின்லாம் கலைஞன் பொங்கி வந்தார் அப்படியே. இன்றைக்கி எங்கே போனார் அந்த கலைஞன் கானா வினோத்? அது அவங்களாவது பரவாயில்ல, இந்த பர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுறாங்க. ஏஞ்சி போகிறது பெட்ரு. ஆனால் அங்கே முன்வரிசையில் உட்காந்துக்கிட்டு முன்னாடி உட்காந்துட்டு அது ஆரம்பிக்கும் போது ஸ்பாயில் பண்ணுவீங்களா? எந்த கலைஞன் வந்து ஸ்பாயில் பண்ணுவான்? இப்போல்லாம் பொங்கவே இல்லையா கானா வினோத்? ஏன்னா கானா வினோத்தும் இங்கே தான் டுபாகோராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா ஏன் வைக்கலன்னா அவருடைய ஸ்டாண்டர்ட் இப்படி தான் இருக்குது. டபுள் ஸ்டாண்டர்ட் ஒன்று தேவையில்லாது. இது கானா வினோத் சீன்லேயே இல்லை நேற்று. ஆனால் பரவாயில்ல, நேற்று நம்ம பாராட்டணும்ல. ஆமாம், ஒரு கலைஞனுக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துருக்கணும்ல கோவம். வேறு எங்கேயாவது வச்சுக்க, ஒரு ப்ளே ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க, அதை அங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லணும்ல. இப்போ அப்புறம் என்ன டேஷுக்கு இவர் வந்து ஒஸ்ட்டுன்னு குத்துறாரு அங்கே சாண்ட்ராக்கு. அவங்க பண்ணது தப்புன்னு குத்துற. வெளிநடப்பு செஞ்சதே ஒரு ப்ளே நடக்க போகுது, நீ கூப்பிடுற வரமாட்டேன்னு சொல்கிறாங்கன்றதே தப்புன்னா அந்த ப்ளேவை டிஸ்டர்ப் பண்ண ஒன்று பண்ணுறல்ல, அது தப்பு இல்லையா? அதுதான் இது ஒரு டுபாகோர் இல்லை. இது ஓகே பாரு அப்படின்னு கத்தினால் தானே. இப்போ அந்த ஆள் பாவமாக மூஞ்சை வச்சுக்கிட்டு எல்லா வன்மத்தையும் கூட்டிகிட்டு இருக்கான் இந்த டுபாகோர். அதுவும் வந்து ப்ளேங்கிற பேரில் பண்ணுறதெல்லாமே கன்றாவி. அதை பற்றி நம்ம தனியாகவே ஆல்ரெடி வீடியோ போட்டோம் டீட்டெயிலாக. அந்த டுபாகோர் ப்ளேக்கு பார்த்தீங்கன்னா இவர் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குத்துவாராம், இந்த பக்கம் வந்து டிஸ்டர்ப் வேறு பண்ணுவாராம். ஆனால் அவனை ஏன் எபிசோடில் போட்டு கொடுக்கல அப்படின்னு தான் நமக்கு தெரில. அது அப்படியே காட்டியிருக்கலாம். அது ரொம்ப டைம்லாம் கிடையாது, ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் இருக்குமா, அது காட்டியிருக்கலாம். காட்டியிருந்தால் தானே தெரியும் இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு காப்பாற்றி விட்டாங்க. பட் அந்த கேரக்டருக்கு உள்ளே இருக்குல்ல வன்மம், அது வரும், அது இன்னொரு இடத்துல வரும், அப்போ பார்ப்போம். இப்போ அடுத்து பாயிண்ட்ஸ் கொடுக்க வர்றாங்க. ரம்யா அந்த பக்கம் சாம்பாருக்கு ஒன்று கொடுக்குறாங்க, இவங்களும் வந்து விக்கல் ஸ்ட்ரீமும் ஒன்று கொடுக்குறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே 2 கொடுத்துக்கிறாங்க. பாயிண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. நிறைய ஃப்ளஷ் டீமை விட அந்த மாப் டீமு மாயாவிஸு. இப்போ வந்து பாயிண்ட்ஸ் 2 பேருமே ஒரு பாயிண்ட் தானே கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு பாயிண்ட்டே கொடுக்குவானா அப்படி சொல்லிட்டு சாம்பார் டீமில் பேசுகிறாங்க. வியனா இந்த பக்கம் கனி எல்லாம் பேசுகிறாங்க, திவ்யா கூட நினைக்கிறேன். இப்போ சாண்ட்ரா வராங்க, பாயிண்ட்டு கொடு இல்லைன்னு சொல்ல போகிறான்னு பார்த்தா இந்த பக்கம் ஃப்ளஷுக்கு வந்து 1 பாயிண்ட் கொடுக்குறாங்க. மாப் மாயாவிஸுக்கு பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்டுன்றாங்க. நான் ஷாக் ஆகிட்டேன் அப்படியே. அம்மா அப்படி தான் பண்ணோம், அடிச்சுக்க விடணும் அவங்க 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்கிறாங்க. அப்படியா, அது ஒர்க் அவுட் ஆகுமா? இப்போ 7 பாயிண்டில் இருக்கிறாங்க இவங்க மாயாவிஸ், 3 பாயிண்டில் இவங்க 2 பாயிண்டில் இருக்காங்க சாம்பார், 3 பாயிண்டில் வந்து இவங்க இருந்தாங்கல்ல செகண்ட் இடத்துல இருக்காங்க ஃப்ளஷ்ஷு.
அவங்களுக்கு 4 கொடுத்துருந்தீங்கன்னா மாயாவிக்கு 1 கொடுத்துருந்தீங்கன்னா மாயாவி 8 ஆகிருப்பாங்க, இவங்க 3 + 4 7 ஆகிருப்பாங்க. அப்போ ஆல்ரெடி அவங்க லீடு எடுத்துருந்தவங்களை வந்து கொஞ்சம் டவுன் பண்ண மாதிரி இருக்கும். கீழே இருந்தவங்களை முன்னாடி அனுப்புனீங்கன்னா அப்போ காம்படிஷன் வரும். 1 பாயிண்ட் தானே அப்படி சொல்லிட்டு ஹெவியாக அடுத்த டாஸ்கில் பஞ்சாயத்து கூட வரலாம். ஸோ அப்படி தானே அடிச்சுக்க விடணும். ஆனால் இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அந்த பக்கமே யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க 4 பாயிண்ட்டை. இப்போ இதனால் என்ன பஞ்சாயத்து வரும் அப்படின்னு நமக்கு தெரியல. அது சான்றாக தான் தெரியும் போல இருக்குது. இது வீட்டுக்காரர் அங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டாங்களோ 4 பாயிண்ட்டை. ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஓகே, அடிச்சுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம், பட் நீங்கள் பண்ணதில் ஒரு சண்டைலாம் வர்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு தான் தோணுச்சு. ஒருவேளை வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும் பொறுத்துனது. எனக்கு இப்போதைக்கு அது வராதுன்னு தான் தோணுது. இப்படி பண்ணியிருக்கணுன்றது தான் என்னுடைய ஐடியா. அவங்க வேறு மாதிரி கேம் வைஸ்னாலும் அவங்க வேறு மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. பார்ப்போம் வருதா இல்லையா, இல்லைனா வீட்டுக்காரர் இருக்கிற அணி ஜெயிக்கிட்டோன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். அப்புறமா முக்கியமான ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா இந்த ஃபன் டாஸ்கில் கானா வினோத் பயங்கர ரன்னராக இருக்காருங்க, ஃபாஸ்ட் ரன்னரு. இந்த பக்கம் வந்து பெடல்ஸ்டல் இருக்குது, மேலே வந்து அந்த கரகம் வச்சுருக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க. அந்த போட்ட பாட்டு கரெக்டாக அதுதான் மேட்ச்சு. கனியக்கா ஓடி வர்றாங்க ஃப்ரண்ட்டில். பக்கத்தில் வந்து செகண்டாக வந்து திவ்யா லீடு எடுக்கிறாங்க, 3ஆவதாக சபரி லீடு எடுக்கிறாரு. இப்போது கனியக்கா வந்துடுவாங்களா இல்லை இவங்க ஓவர்டேக் பண்ணுவாங்களா பார்த்துருந்தா எங்கேயோ இருந்த ஒருத்தர், அந்த கார்னரில் இருந்த ஒருத்தர் சர்ன்னு உள்ள வந்து கிராஸ் ஆகி அவருடைய ஷோல்டரை வந்து இடிச்சுது. கனியக்கா கை முன்னாடி போயிடுச்சு. அதை பாஸ் பண்ணி பார்த்தோம். இவர் 2ஆவது தான் வராரு. அப்படி சைடில் வந்தவர் பார்த்திங்கன்னா திடீர்னு அப்படி ஒரு புஷ் பண்ணி அங்கே தள்ளிட்டு வேணுன்னே தள்ளான்னு சொல்ல முடியாது, அந்த ஃபோர்ஸில் வந்தார் எடுக்கிறதுக்கு. பட் அவங்க கை தான் முன்னாடி போச்சு. இவர் கிராஸாக வந்ததில் பார்த்திங்கன்னா அவங்க இடித்து அந்த பக்கம் போய் விழுந்தாங்க. ஸோ அவங்க விழுந்ததும் பார்த்திங்கன்னா அங்கே பஞ்சாயத்து ஆரம்பிக்கும்ல. கனியக்கா நான் ரொம்ப ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை பெருசாக்காதீங்க, இது ஒரு ஃபன் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஆகுன்னா படம் போடுங்க அப்படின்ட்டு இருக்காரு. வெளியே எவ்வளோ படம் போட்டிருக்கிறாங்க இவர் பண்ணுற டுபாகூர் வேலையெல்லாம் எடுத்து. நாம் கூட அதை பற்றி லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். ஆனால் எல்லாத்துக்கும் இப்போ மட்டுமே இல்லை, கானா வினோத் தொடர்ந்து கேட்டிருக்காரு படம் போடுங்கன்னு. எப்படி போடுவாங்க படம்? நினச்ச நேரத்தில் குறும்படம் போடுவாங்களா என்ன? ஸோ அங்கே வேணா வந்து அவங்க வன்மத்தை காட்டுறதா வந்தாங்க கானா வினோத் மேலே. அவங்க 2 பேருக்கு ஆல்ரெடி பஞ்சாயத்து இருக்குல்ல, அதனால வந்து இப்படி இடிக்கிறாரு வந்து அப்படின்னு அவங்க சொல்ல. அதை இடிக்கிற இது வந்து நமக்கு ஃபுல்லாக தெரில. ஏன்னா எடிட்டர் நமக்கு எபிசோடில் ஒரு கட்டு போட்டுருவார்ல, கரெக்டாக அவங்க கை முன்னாடி வருது, இவர் கிராஸாக வராரு, அப்படி வந்து மெர்ஜ் ஆகும் போது கரெக்டாக கட் ஆகிட்டு அந்த பக்கம் போயிடுது, வேறு ஷாட் போயிட்டாங்க. ஸோ கனியக்கா வந்து அதை பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பிரச்சனை பார்த்தீங்கன்னா வியானா வர்சஸ் பார்வதின்னு வருது. பார்வதி இந்த மாதிரி விஷயத்தில் விட மாட்டாங்கல்ல. ஸோ அவங்க கேட்க நீங்கள் அதை பேசாதீங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறமா பார்வதியை கூலாகி கன்வின்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாரு. பார்வதியெல்லாம் அமைதியாகிட முடியுமா? இவர் வேறு அவங்க சம்மந்தப்பட்டவங்களே அமைதியாகிட்டாங்களே, நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்லாம் இவர் பேச, சம்மந்தப்பட்டவங்க பேசலைனாலும் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்ல. அங்கெல்லாம் கானா வினோத்தால் பேச முடியாது. இதில் வேறு நான் வந்து வேறு மாதிரி ரியாக்ஷனை வச்சு நான் வேறு மாதிரி ஆகிடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டுருந்தாரு. அந்த வேறு மாதிரிலாம் எல்லாருமே ஆவாங்க. கானா வினோத்ண்ணே நீங்கள் மட்டும் இல்லைண்ணே, எல்லோரும் ஆவாங்க. கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்கீங்க, கரெக்டாக அது மட்டும் பண்ணுங்கண்ணே. இந்த ட்ரிகர் ஆகுறது நான் வேறு மாதிரி ஆகிடுவேன்றதெல்லாம் கம்ருதன் பண்ணுவா அப்படி, இந்த பக்கம் சபரி சொல்லுவா அப்படி, இங்கே இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க, கனியக்கா கூட சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க எதுக்கு நான் இந்த வேலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அங்கே வந்து தெரியாமல் நடந்தது தான் அது. பட் அவங்க பிரச்சனைக்குள்ளே தான் அவங்க வந்தாங்க. பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம், இல்லை அது அப்படி பண்ணலை அப்படின்னு. ஸோ கடைசியில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இந்த மாப் மாயாவிஸ் ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி வருது. அந்த பிரியாணி யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் வந்து இவங்களுக்குள்ளே முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஓகே நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்ப் ஏரிய சொல்ல கடுப்பாயிட்டாங்க அங்கே திவ்யா. இது மாதிரி சீரியஸாக சொல்லிட்டுருக்கேன், மூஞ்ச உருன்னு வை அப்படின்லாம் சொல்ல. அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல. இப்போ அந்த பக்கம் வந்து வாங்க அவங்களுக்காக ஏன் வெயிட் பண்ணுறீங்க, அப்போல்லாம் வாங்க அப்படின்லாம் கெமி கூப்பிட்டுருக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு காண்டு இருக்குல்ல, அவங்க போய் சாப்பாடு விஷயத்தில் என்ன இப்படி பண்ணுறாங்கலாம் அழுதாங்கல்ல, அதுதான் கெமி. இங்கே கிச்சன் டைமில் அவங்க இருந்திருந்தால் வேறு மாதிரி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு விக்கல்ஸ் வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் கம்மியாக இருக்குது கிச்சன் டீமில் சொல்கிறதும் வந்து எனக்கு அதை ஏற்றுக்க முடியல. அதான் அவருக்கு பிடிச்ச டீம் இருந்தால் வேறு மாதிரி உருட்டிருப்பார். அவர் தான் அந்தர் பெல்ட் அடிப்பார்ல அவரும். அதனால் இப்போ இந்த டீம் வைல்ட் கார்டெலாம் இருக்கிறதுனால அவர் கடுப்பில் வந்து என்டர்டெயின்மெண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்றாரு போல இருக்குது. ஏன்னா அது இல்லாமல் சாண்ட்ரா கேப்டன் அப்படிங்கிறதால சொல்கிறாரு போல இருக்குது, கம்மியாக இருக்குது என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு. அங்கே வேலை அதிகமாக இருக்குல்ல, அதை யோசிக்கணும்ல. ஸோ பார்ப்போம் அடுத்து என்ன பஞ்சாயத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோ தான். நீங்கள் தான் சொல்ல நினச்சா கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.